ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ட்ரெடிஷ்னல் ஃபில்லரோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வில் ட்ரா பண்ணிக்கோங்க. டபுள் லேயரில் ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு டபுள் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ஹம்புக்கு ஒவ்வொரு ஹம்பு விட்டு விட்டு ஒவ்வொரு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ அதே மாதிரி ஒரு கர்வ் லைன் ஒவ்வொரு டாட்டுக்கும் நடுவில் ஒரு கர்வ் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் கர்வ் லைனுக்கும் தின் லைனுக்கும் நடுவில் போல் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு தின் லைன். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் நான் ஃப்ரீயாகவே மெஹந்தி கற்று தரேன். உங்களுக்கு எனி டவுட்ஸ் எனி டைம் மெஹந்தி பற்றி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். டபுள் லேயரில் ஹம்பு கொடுத்துட்டு 1 inch கேப்பில் ஒரு கர்வ் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்பைரல் நல்லா கொஞ்சம் போல்டாக பெருசாக நல்லா ஃபுல்லாக பெண்ட் பண்ணி நீங்கள் இதே மாதிரி நான் போடுற மாதிரி நீங்கள் ஸ்பைரல் ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. அப்போ தான் ட்ரா நீட்டாக இருக்கும். ஸ்பைரலில் ஒவ்வொன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துருவோம். போல்டிங்கும் நீட்டாக கொடுங்க. அப்போ தான் ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட ப்ரைடல் கோன், ப்ராக்டிஸ் கோன், நெயில் கோன் எல்லாமே அவைலபிள் தான். ஹென்னா ப்ராடக்ட்ஸ் ஆல் ஹென்னா ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அவைலபிள். ரீசெல்லர்ஸும் அவைலபிள். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த லைனை மறுபடியும் ஒரு போல் லைன் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்பு ரொம்ப சின்னதாக ஸ்மாலாக பொறுமையாக நீட்டாக போடுங்க. உங்களுக்கு ஹம்பு நீட்டாக வரும். ஹம்பு போடுறப்பெல்லாம் ப்ரெஷர் கம்மியாக கொடுத்தாவே ட்ரா உங்களுக்கு பக்காவாக நீட்டாக வந்துடும். இப்போ அந்த ஹம்பில் ஒவ்வொரு ஹம்பு விட்டு விட்டு ஒரு வைன் ட்ரா பண்ணிடுங்க. சிங்கிள் லைன் டாட் அதை வச்சு டாட்டை லைன் இழுத்து விடுங்க. அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த பார்டரும் பார்க்குறக்கு பக்காவாக நீட்டாக இருக்கும். இப்போ அந்த ஒவ்வொரு வைனுக்கு நடுவுலையும் ஒரு கர்வ் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு கர்வ் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். இப்போ சென்டரில் 3 லைன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் ஒரு போல் லைன், அந்த சைடும் இந்த சைடும் பார்த்த மாதிரி தின் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அதே மாதிரி 3 லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி சென்டர் லைன் போல் லைன் கொடுத்துட்டு டபுள் லைன் தின் லைன் கொடுத்து ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட் லைனில் அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் ஹம்பு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சென்டருக்கு இப்போ கிரிட்டு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஜிக்ஜாக் கிரிட் நம்ம அப்போ டாட் வைக்காமல் போட்டோம். இப்போ உள்ளுக்குள்ளே டாட் வச்சு போட்டுடலாம். கிரிட்டுக்குன்னு தனி செப்பரேட் வீடியோ இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடும் அந்த சைடும் சென்ட்ரல் நம்ம கிரிட்டு கொடுத்தனால ஃபில்லர் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஃபில்லர் கொடுக்கறதுக்கு ஒரு டாட் வச்சு ஒரு கர்வ் லைன் டபுள் லேயரில் ஹம்பு கொடுத்துருங்க. உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல மறுபடியும் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஹம்பு கொடுத்தே பேலன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும்.
நான் பண்ண மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவும் பொறுமையாகவும் நீட்டாகவும் பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக வரும். அதே மாதிரி இந்த சைடு கொடுத்தும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இடமில்லாத இடத்துக்கு நீங்கள் மறுபடியும் கொச கொசன்னு எதுவுமே பண்ணிடக்கூடாது. ஹம்ப்பு கொடுத்தாவே அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆகி நீட்டாக வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் போட்டது எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு உங்கள் தாட்ஸை என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு சனா ஹென்னா பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹம்ப்பு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.